வணக்கம் நண்பர்களே. பிறரிடம் இருக்கும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் பார்க்கின்ற போது அது நம்மிடம் இல்லையே, நமக்கு கிடைக்கவில்லையே என்று நினைக்கிற போது பொறாமை ஏற்படும். நம்ம சொல்கிற விஷயங்களை நிறைய பேர் நடைமுறைப்படுத்தலை அப்படின்ற போது கோபம் வரும். எதிர்காலத்தை பற்றிய கவலை வரும். அப்போ பயம், கவலை, கோபம், ஏமாற்றம், விரக்தி இது மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் எழுகின்ற போதெல்லாம் அதை என்ன செய்கிறது, எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது ஒரு டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, குளம், சாக்கடைங்கெல்லாம் நிறைய அழுக்கு நீர்கள் நிறைய இருக்கும். மழை திடீர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மழை பெய்கிற போது அந்த அழுக்கு நீர் அழித்து செல்லப்படும். அது மாதிரி நீங்கள் அந்த கெட்ட எண்ணங்களை விரட்டணும்னு நினைக்கிறத விட்டு நல்ல மனிதர்களோடு பழகுங்க, நல்ல செயல்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க, நல்ல ஸ்பீச்செல்லாம் கேளுங்க, நல்ல புத்தகங்களை படிங்க. அப்போ நல்ல நேர்மறையான சிந்தனைகள் தொடர்ந்து வருகின்ற போது இயல்பாகவே அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உங்களை அறியாமலே காணாமல் போய்விடும். இதுதான் ஒரு எளிமையான வழி. இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். சீக்கிரமே நீங்கள் நல்ல பாசிட்டிவான மனிதராக மாறியிருப்பீங்க. நன்றி. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.